ஐயா, முறமாம நான் இருக்கும்போது அந்த மணிமாறன் என் பங்காளி அவன் பிள்ளைக்கு சீர் செய்ய கூப்பிட்டுருக்கிறான். இது எந்த விதத்துலங்க ஐயா நியாயம்? 4 பேர் நீங்களே சொல்லுங்க. பாண்டியா, நீ சொல்றது சரி. ஆனா அவனு முறப்பையன் தானே, அவனும் முறப்பையன். முறப்பையனா இருந்தா தாய் மாமனா ஆயிர முடியுமா நீ கேட்குற? பாண்டியா, அத்தை மாமனாலும் மாமனாலும் 2 பேருமே தாய் மாமன் மாதிரிதான். அவன் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. நீ உமாரங்கத்தை சொல்ற. ஐயா, நீங்களாம் ஊர்ல பெரிய மனுஷங்க, நீங்களே முடிவு பண்ண ஒரு நல்ல யோசனையா சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு விட்டு சொல்லிடுறேன். மாமான்னு கூப்பிடுறவெல்லாம் மாமா ஆக முடியாது, மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறவங்க பொண்ணையும் கொடுக்க முடியாது. தாய் மாமன் உறவுங்கிறது லேசுப்பட்டு இல்லைங்க, லேசுப்பட்டது கிடையாது. சரி சரி, இப்ப உன்னை கூப்பிடாம அவன் சடங்கு வைக்கிறங்கிறது அது அவனோட விருப்பம். ஆனா ஊர்ல நாங்க 4 பேர் இருக்கிறோம் உனக்காக. ஆனா நீ கடைசி வரைக்கும் இதே உறுதியோட இருக்கிற மாதிரி இருந்தா சொல்லு, நாங்க வர்றோம். நம்மளா அந்த மணிமாறனான்னு ஒரு கை பாத்திரலாமே. ஐயா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க ஐயா கவலை? பாவம் என் தங்கச்சி இன்னும் பிறந்தவன் வருவான்னு தடத்தையே பார்த்து தவிச்சு போயிருப்பா. சாயந்தா இருந்தாலும் அவ என் கூட பிறந்த பொறப்பாச்சு இல்ல, என் உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியுங்களா? சரி பாண்டியா, அதான் சொல்றானல்ல, நாங்க இருக்கிறோம், வா போவோம், போய் 2ல 1 பாத்துருவோம். இல்ல அவனோட ஒரு சண்டை கட்டித்தான் ஆகணும்னா நாங்க இருக்கிறவா பாத்துடலாம். சரிங்கய்யா, நாளைக்கே நான் ஊர் சொன்னதை கூட்டுறேன். என் தங்கச்சி மாவுளுக்கு சீர்காய் செய்யறதுக்கு நான் எந்த நாயை கேட்கணுங்கிறேன். நீங்க ஊரு பத்தியா பின்னால மட்டும் இருந்தா போதும். ஒரே ஒரு விஷயம், என் பிள்ளை தங்கச்சி பிள்ளைக்கு நாளைக்கு சீர் செஞ்சதுக்கு அப்புறம் என் தங்கச்சி பிள்ளை சுகந்திய என் பையனுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறோம். இதுல குறைக்க எவன் வந்தாலும் வக்காளி வெட்டோடு துண்டுன்னு பார்க்காம விடுறதில்ல. பாண்டியா, நீ சொல்றீங்கிறதுக்காக வெட்டு குத்து அப்படி இப்படி எல்லாம் பேச வேண்டாம். ஒண்ணு கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ, கட்டி கொடுக்கறதா கொடுக்க வேண்டாமா, யாருக்கு கட்டி கொடுக்கணும் எப்ப கட்டி கொடுக்கணும்னு பெத்தவனுக்கு அந்த உரிமை இல்லையான்னு? ஏய் பாண்டியா, நீ நியாயமா கேட்டா நாங்க வர்றோம் 10 பேரு, ஏன் இந்த ஊரவே கூட்டு வர்றேன். ஆனா இந்த மாதிரி வெற்றம் குத்துற வாகட சண்டைக்கு போலன்னா வர்றதுக்கு இந்த ஊர்ல எல்லாம் பைத்தியக்காரன். ஏய், நீ கூப்பிடுற நியாயத்தை கூப்பிடுற, நாங்க வர்றோம். வா போய் அவன் ஒரு கை பார்த்துட்டு அவன் பிள்ளை பொண்ணு கேட்கலாம். கொடுக்கறதும் கொடுக்காத அவன் இருப்பான். முதலும் போய் கட்டுக்கிறானு கேளு. நீ பாட்டுக்கு வெற்றம் குத்துறான்னு சம்பந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஐயா, என் தங்கச்சி மேல இருக்கிற பாஸ்தல் அப்படி பேசிட்டேன். நீங்க ஊரு பத்தி என்ன சொல்ல நான் கேக்குறேங்க ஐயா. அது இப்ப நாங்க 4 பேர் இல்ல, இந்த ஊராவும் பின்னாடி வரோம். வா பாத்துக்கலாம்.